என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதுநாள் வரை இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெயரையும் இந்த அடையாளத்தையும் சொன்னவுடன் நான் சொல்கின்ற விஷயங்கள் எத்தனை உண்மையானது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வம் ஒரு நாளும் உன்னிடத்தில் வந்து தேவையில்லாத விஷயங்களை, உனக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லவே சொல்லாது. மாறாக, என் குழந்தை, உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு மனத்தெளிவு கிடைக்கும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் நீ எத்தனையோ பேருடன் சண்டையில் ஈடுபட்டு இருக்கின்றாய். பிரச்சனைகள் என்று வரும்பொழுது மனஸ்தாபத்தில் பிரிந்தும் சென்றிருக்கின்றாய். இனிமேல் இவர்களிடத்தில் பேசுவதில் எந்த லாபமும் இல்லை என்று அவர்களை விட்டு ஒதுங்கியும் சென்று இருக்கின்றாய். இப்படி என்ன ஒரு பிரச்சனையானாலும், உன் மனதிற்குள் என்ன தோன்றினாலும் நேருக்கு நேராகவே சண்டையிட்டு கொண்டு நேருக்கு நேராகவே அந்த விஷயத்தை பேசி முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு உடன் இருந்து கொண்டு துரோகங்களை செய்கின்றார்கள் என்றால் அதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது அல்லவா? அதனால் என் தங்கமே, எப்பொழுதுமே வெளிப்படையாக இருக்கின்றவர்களுக்கு துரோகமானது உடன் இருப்பவர்களாலேயே நடக்கும். ஏனென்றால் உன்னிடத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. எல்லோரோடும் சகஜமாக பழகுகின்ற குணம். யார் உன்னிடத்தில் வந்து நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதற்கு எப்பொழுதும் நீ ஆதரவு கொடுப்பாய். அதே நேரத்தில் உனக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்தாலும் கூட தீய விஷயங்களை பற்றி உன்னிடம் பேசினால் ஒருபொழுதும் நீ அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். அப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக ஒருவர் துரோகத்தை செய்கின்றார்கள் என்றால் நீ அவர்கள் செய்கின்ற தீய விஷயத்தையும் ஆதரிக்கவில்லை என்பதுதான் மிகவும் முக்கியமான காரணம். என் தங்கமே, தனக்கு வேண்டியவர்கள் என்பதனால் தான் என்ன தவறு செய்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இருப்பது மிகவும் தவறான விஷயம். அவர்கள் தான் செய்கின்ற தவறுகளை எல்லாம் நீ ஊக்குவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதனால் உன் வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று உன்னை காயப்படுத்த துணிந்து விட்டார்கள். அவர்கள் செய்த அந்த விஷயம் என்னவென்று அறியாமல் கூட என் பிள்ளை, நீ அவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளை, நீ என்ன நினைக்கின்றாய்? நான் நியாயமாகத்தானே செயல்படுகின்றேன். அதற்கு அவர்கள் நம்மீது எப்படி கோபப்பட போகின்றார்கள் என்று நினைத்து நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய மனது போல அவர்களினுடைய மனது இல்லை. அவர்களினுடைய எண்ணங்கள் தனக்கு ஆதரவு கொடுக்காத உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அவர்களின் எண்ணங்கள் மிகவும் தவறானது. ஆனால் உனக்கு அதை பற்றி எதுவுமே இதுவரை தெரியவில்லையே. நீயோ உனக்கு நடந்த சில துரோகங்களுக்கு காரணமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று இந்த அம்மா நான் சொல்லும் பொழுதாவது, உன் வாழ்க்கையில் பச்சை துரோகங்களை செய்தவர்கள், நீ கொடுக்காத ஆதரவினால் மனம் விரும்பியவர்கள், தவறை செய்துவிட்டு இங்கே உன்னிடத்தில் ஆறுதலை தேடியவர்கள், நல்ல விஷயங்களை செய்தால் அதற்கு ஆதரவு கிடைக்கும் என்று நம்பியவர்கள், கெட்ட விஷயங்கள் செய்தால் அதற்கு எதிர்ப்பு கிடைக்கும் என்று மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டார்கள் என்றுதான் உன் அம்மா எனக்கும் புரியவில்லை. என் தங்க
தங்கமே, உன்னுடைய மனது என்ன சொல்கின்றதோ, உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதை கேட்டு நடந்து கொள்கின்ற என் பிள்ளையல்லவா நீ. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சரி செய்து கொண்டு இப்பொழுதெல்லாம் எந்த ஒரு தீயவர்களுக்கும் துணை போவது கிடையாது. ஏனென்றால் நீ வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் அத்தனை பெரிய ஒரு சிறிய தவறினை செய்ததற்காக நீ அனுபவித்த கஷ்டங்கள் வாழ்க்கையில் அத்தனை பெரியது. வேண்டாம் என்று கதறி அழுகின்ற அளவிற்கு அத்தனை கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கின்றாய். அதன் பிறகுதான் என் பிள்ளை எந்த ஒரு தவறுக்கும் துணை போவது கிடையாது. என் பிள்ளை, நீ எந்த ஒரு தவறுக்கும் ஒரு நாளும் துணை நிற்பதும் கிடையாது. ஆனால் நீ இன்று செய்த தவறு இன்னமும் உன்னை விடாமல் துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நீ ஏற்கனவே தவறு செய்தவர் தானே. அதனால்தான் நான் செய்கின்ற தவறை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாய் என்று கேட்கின்ற அளவிற்கு உன்னோடு பழகுகின்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். மாறாக நீ திருந்தி நல்ல வழியில் இருக்கின்றாய் என்பதற்காக உனக்கு ஆதரவு தெரிவிக்க யாரும் இல்லை. மீண்டும் தீய வழிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக உனக்கு உதவிகளை செய்பவரும் யாரும் இல்லை. என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். என் குழந்தை, நான் சொல்கின்ற இந்த பெயரில் முதல் எழுத்தில் ஒருவர்தான் உனக்கு இது போன்ற காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் சில எழுத்துக்களை உனக்கு சொல்கின்றேன். நிச்சயமாக இந்த எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்தில் தொடங்குகின்ற உன்னோடு எப்பொழுதும் நன்றாக பழகி கொண்டிருக்கின்ற ஒருவரின் பெயர் தொடங்கும். நிச்சயமாக அவர்தான் உனக்கு இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, நான் சொல்கின்ற பெயர்கள் வரிசையில் எந்த வரிசையில் வருகின்றதோ அந்த எழுத்துக்கள் தான் உனக்கு கூடவே இருந்து கொண்டு உனக்கு கெடுதலை செய்கின்றவர்கள். அதாவது கோ என்றால் வரிசையில் நீ முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். பெண் குழந்தை, முக்கியமாக பா என்ற எழுத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த எழுத்துக்களில் ஏதோ ஒரு எழுத்தினை உடைய பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்தான் உனக்கு இந்த துரோகத்தை யோசிக்காமல், சற்றும் ஒரு துளி கூட யோசிக்காமல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, இனியாவது நீ விழித்து கொள்ள வேண்டும். தவறு செய்ததை உணர்ந்து கொண்டவன் ஒரு நாளும் தண்டிக்கப்படக்கூடாது. திருந்தி வாழ்பவன் மீண்டும் அதே தவறை செய்வதற்கு சென்றுவிடக்கூடாது. என் குழந்தை, நீ இன்று இருக்கின்ற மனநிலையில் உறுதியாக இரு. அதனால் உனக்கு எந்த கெடுதலும் நிகழப்போவது கிடையாது என்பதனையும் புரிந்து கொள். என் தங்கமே, துரோகங்களை செய்துவிட்டு நிம்மதியாக உறங்குகின்றார்கள். எப்படி அந்த உறக்கம் அவர்களுக்கு வருகின்றது என்று தெரியவில்லை அல்லவா? என் தங்கமே, எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற மாயை தோற்றம்தான். நன்றாக உறங்குவது போல அவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் விடியலில் எழும்பும் பொழுதே அவர்கள் மனது குழம்பிக்கொண்டே இருக்கும். குழப்பத்திலேயே எந்நாளும் இருந்து கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, இது போன்றுதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே. அவர்கள் வாழ்க்கையில் பட வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இனியும் அனுபவிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொண்டும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். என் குழந்தையே, நட்பினை தொடர வேண்டியது அவசியம்தான். ஆனால் துரோகத்தை செய்கின்ற அளவிற்கு துணிந்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க நீ சற்று சிந்திக்க வேண்டும். உடனடியாக அதை நீ கொடுத்துவிட வேண்டும். மீண்டும் இவர்கள்